ஹைட்ரோ கார்பன் ஆழ்கடல் எண்ணெய் எரிவாயு திட்டம். இது என்னங்க புதுசா திட்டம் இருக்கு, இப்படி ஒரு திட்டம் இருக்கா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கேள்வி கேட்கலாம். ஏனென்றால் இன்று பல்வேறு விதமான செய்தித்தாள்களிலும் மீடியாக்களிலும் சமூக ஊடகங்களிலும் மறைக்கப்பட்ட ஒரு செய்தியாக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஆழ்கடல் எண்ணெய் எரிவாயு திட்டம் இருக்கின்றது. இந்த திட்டத்தை கடலோர கிராம மக்கள் மீனவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தங்களுடைய கிராமங்களில் ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் இதனை எதிர்த்து. என்ன இந்த திட்டம், ஏன் இதை மீனவர்கள் எதிர்க்கிறார்கள்? அதாவது கடலில் கன்னியாகுமரியின் தென்கடல் பகுதியில் 50 கிலோமீட்டர் தூரத்தில் கடலினுடைய தரைமட்டத்திலிருந்து, அதாவது அடிப்பகுதியில் தரைமட்டத்திலிருந்து 3000 மீட்டர் ஆழத்திற்கு துளையிட்டு போரிட்டு அதன் மூலமாக எண்ணெய் எடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் ஆழ்கடல் எண்ணெய் எரிவாயு திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம். இத்திட்டத்தை மீனவர்கள் எதிர்க்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இன்று அரசாங்கம் தேர்வு செய்து கொண்டிருக்கின்ற அந்த இடமானது கடினத்தன்மையான பாறை தன்மை மிகுந்த பகுதியாகும். இந்த பாறை தன்மையான பகுதியில் 3000 மீட்டர் தூரத்தில் துளையிட்டு எண்ணெய் எரிக்கும் பட்சத்தில் அந்த துளையிடும் போது பாறை அதிர்வுகள் உருவாகக்கூடிய சூழல் உருவாகும். இதனால் கடலுக்கு அடியில் நில அதிர்வுகள், பூகம்பம் போன்ற ஒரு பேரிடர் உருவாக வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் இந்த பகுதிதான் அரசானது எந்த பகுதியை ஆழ்கடல் எண்ணெய் எரிவாயு திட்டத்திற்கு தேர்வு செய்துள்ளதோ இந்த பகுதி தான் ஆசியாவிலேயே 2வது அதிகமான மீன் வளங்கள், மீன்கள் உற்பத்தி ஆகக்கூடிய இடம். ஒருவேளை இந்த திட்டம் வந்ததென்றால் கடலின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பாசிகள், பவளப்பாறைகள் அத்தனையுமே அழிந்துவிடும். அந்த கடலானது மலட்டுத்தன்மை வாய்ந்த கடலாக மாறிவிடும். அந்த சத்தத்தாலும் துளையிடக்கூடிய அதிர்வுகளாலும் மீன்கள் அந்த இடத்தை விட்டு அகன்றுவிடும். இப்படி சென்றதென்றால் ஆசியாவிலே 2வது மீன் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த இடம் மீனே உற்பத்தி ஆகாத அளவுக்கு மலட்டுத்தன்மை வாய்ந்த ஒரு கடலாக மாறிவிடும். மீன் உற்பத்தியானதான் பல்வேறு இடங்களுக்கு அந்த மீன்கள் செல்லும், மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்ய இயலும். மீனே உற்பத்தி ஆகவில்லை என்றால் மீனவர்கள் எப்படி மீன்பிடி தொழிலை செய்ய இயலும்? சிந்திக்க வேண்டும். ஆனால் இத்திட்டத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் சொல்கிறார்கள், கத்தார் போன்ற அரபு நாடுகளில் இதே போன்று கடலினுடைய ஆழத்தில் எண்ணெய் கிடங்குகள், எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் குழாய்கள் இருக்கின்றன. ஆனால் அங்கு மீன்கள் அதிகமாக உற்பத்தி ஆகின்றன, மீனவர்களுக்கு அங்குதான் அதிக வருமானம் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். இரண்டுக்கும் வித்தியாசம் உள்ளது. என்னவென்றால் அது அரபு நாடு. அரபு நாட்டில் இயற்கையாகவே எண்ணெய் கிடைக்கக்கூடிய நாடு. எப்படி நம்ம இங்க கொஞ்சம் தோணா தண்ணி வரும்னு சொல்லுவோமோ அதே மாதிரி அரபு நாட்டில் கொஞ்சம் தோணா எண்ணெய் வரும். அவங்க 3000 மீட்டர் தூரத்துக்கு எல்லாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் தோணாலே போது எண்ணெய் வந்துடும். இதனால் நில அதிர்வுகள் ஏற்படாது. இன்னொன்று, அந்த பகுதிகள் பாறைத்தன்மை கடினமான பகுதிகள் அல்ல, மிகவும் எளிமையாக இருக்கும். ஆனால் இங்கு அப்படி இல்லை, பாறைத்தன்மையான கடினமான பகுதிகள். இங்கு தோண்டும் போது நில அதிர்வுகள் போன்ற இயற்கை பேரிடர்கள் உருவாகக்கூடிய சூழல் உருவாகும். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மீன்கள் உற்பத்தி ஆகக்கூடிய பாசிகள், பவளப்பாறைகள் அத்தனையுமே அழிந்து மலட்டு தன்மையானதாக அந்த கடல் மாறிவிடும். அப்படி இருக்கும்போது மீன் வளம் உற்பத்தி ஆகாது, மீன்கள் கிடைக்காது, மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்ய இயலாது. அது மட்டுமல்லாமல் அண்மையிலே டெல்டா மாவட்டங்களில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்த பொழுது எப்படி நிலத்தின் மேற்பரப்பில் தீகள் பற்றி பிடித்தது என்று அனைவருக்குமே தெரியும். எனவேதான் அரசு அத்திட்டத்தை கைவிட்டு அப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக, பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக மாற்றியிருக்கிறது. அதே போன்று இத்திட்டத்தையும் கைவிட வேண்டும். இப்பகுதியையும், மீன்கள் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த பகுதியையும் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அரசு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துதான் இன்று மீனவர்கள் ஒவ்வொரு கடற்கரை கிராமங்களிலும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இப்பொழுது கண்டிப்பாக என்ன இந்த ஹைட்ரோ கார்பன் ஆழ்கடல் எண்ணெய் எரிவாயு திட்டம் என்பதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நல்ல திட்டத்தை வரவேற்போம். ஒரு சமூகத்தை, ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய திட்டத்தை எதிர்ப்போம், சிந்திப்போம்.